அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு குரு பெயர்ச்சி. அதாவது 26/5/2026 அன்று குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம் என்பது உலக மக்கள் அனைவருக்குமே நல்ல கல்வி, நல்ல பதவி, நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், சொத்து சுகங்கள் என 4ஆம் இடம் என்பது வீடு, வாசல், சொத்து, சுகம், அதையெல்லாம் கண்டிப்பாக உறுதியாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதுவரை எனக்கு வீடே கிடைக்கல, சொந்த வீடே எனக்கு வாங்க முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சொந்த வீடு. ஆக உயர்ந்த கல்வி, இந்த கல்வி பிஹெச்டி படிக்கணும், இல்லை ஒரு முக்கியமான ஒரு டாக்டர் படிக்கணும், ஒரு ஐஏஎஸ் படிக்கணும், இதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் அது எனக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட உயர்ந்த கல்வி கற்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்போ காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் என்பது உங்கள் ஒவ்வொருவரின் மனம் 4ஆம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் மட்டுமல்ல, சொத்து சுகங்கள் மட்டுமல்ல, உங்க மனசுல நீங்க நினைக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட உங்க மனசுல நினைக்கக்கூடிய உங்க ஆசையெல்லாம் வெற்றியாக முடியக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? சிறந்த குரு பயிற்சி. காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் உச்சம் பெறுகிறார். கடக ராசியில் 26/5/2026 அன்று உச்சம் பெறுகிறார். மேலும் அவர், நல்லா கவனிங்க, படிப்புக்கு குரு, பதவிக்கு குரு, பணத்திற்கு குரு, அதே நேரம் அரசாங்க வேலைக்கு குரு, அரசாங்க அதிகாரிக்கு குரு, அரசியலுக்கு குரு, அரசாங்க கஜானாக்களுக்கு குரு, திருமணத்தை நடத்துவது குரு, திருமணத்திற்கு வியாழன் நோக்கம் தருவது குரு, திருமணம் முடித்தால் புத்திர பாக்கியத்தை தரக்கூடியது குரு. குரு அருள் இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே கிடையாது. குருவோட அருள் இல்லைன்னா உலகத்தில் யாருக்கு எதுவுமே நடக்காது. நல்ல கவனிக்க, மனிதனுடைய அடிப்படை தேவைகள், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவைகள், நல்ல கல்வி அறிவு, அதை தரக்கூடியது குரு. சரி, படித்து முடிச்சுட்டாரா, வேலை கிடைக்கிறது குரு. வேலை கிடைச்சிருச்சா கல்யாணம் முடிக்கிறதுக்கு குரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை வேணும்னா குழந்தைக்கு ஒரு எத்தனையோ வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலம் எத்தனையோ ஆண்டுகள் குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணம் நடக்காதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுது. எத்தனையோ வருடம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அற்புதமான ஒரு குரு பயிற்சி இந்த 26/5/2026. ஆக இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை அற்புதமாக எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம். அதே நேரம் இது பொது பலன். உங்களுடைய இப்போ ஜனன ஜாதகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குரு அற்புதமாக உச்சம் பெற்று பயிற்சி அடைகிறார். இந்த உச்ச குரு மிகப்பெரிய உலக மக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறார். தனம், செல்வம், பொருளாதாரம், வீடு, வாசல், சொத்து, சுகம், சுகபோக வாழ்வை அள்ளித்தரப்போகிறார்.
இது எந்த அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். ஜனன ஜாதகத்திலும் குரு பகவான் வலிமையாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குன்னு பார்க்கணும். அந்த தசா புத்தி இந்த குரு பயிற்சிக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதுதான் உண்மை. இது பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே நான் ஒரு உறுதி உத்தரவாதம், ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக உங்கள் தலையெழுத்து என்ன, இந்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட யோகம், நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கப் போகின்றதா என்பதை கீழே உள்ள நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் நம்பர். அது அப்பாயின்மெண்ட் நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்தலாம். எப்படிப்பட்ட யோகங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம். ஜனன ஜாதகம் மட்டுமே உண்மையான யோகத்தை சொல்லும். அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். குரு பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசிக்கு. இந்த குரு பயிற்சியால் விருச்சிக ராசிக்கு தங்க பொக்கிஷம், தங்க புதையல் யோகம் உங்களை தேடி வருகிறது. இது மாற்று கருத்தே இல்லை. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இப்போ விளக்கத்தோடு பார்ப்போம். நிச்சயமாக குரு உங்களுக்கு 2, 5 இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 5ஆம் இடத்துக்குரியவன் அதாவது வம்சத்து ஒரு கிட்டத்தட்ட 7, உங்களுடைய வம்சம் 7 ஜென்மத்திற்கு சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியது தான் இந்த 5ஆம் இடம். வம்சத்துக்கே சொத்து சுகத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமான 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் போய் எங்கே உட்காருதுன்னா, ஒரு திரியோணாதிபதி இன்னொரு திரியோண ஸ்தானத்தில் உட்கார்றார். அதுதான் இந்த குரு பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக 26/5/2026 அன்று உங்களுக்கு 5ஆம் அதிபதி 2/5க்குரிய குரு பகவான் 9ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி அடைகிறார். இது ஒரு திரியோணாதிபதி இன்னொரு திரியோணத்தில் உட்கார்றது எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? சொல்லவே அவ்வளோ ஆர்வமாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதாவது ரிச் ஹைலைட் லைஃப்ன்றது அதான் பணம், புகழ், அந்தஸ்து, ஒரு தங்க பொக்கிஷம், தங்கம் பொங்கி வருகின்ற பொக்கிஷ யோகம் இந்த விருச்சிக ராசிக்கு. அதாவது ஒரு மனுஷன் அவனுக்கு மட்டும் சம்பாதிக்கிறான ஒரு 2ஆம் இடம் வலிமையாக இருக்கும். வம்சத்துக்கு, அதாவது 7 ஜென்மத்துக்கு அவன் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த 5, 9 தலைமுறையாக சொத்து சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த 5, 9 அவ்வளவு சூப்பராக அமைஞ்சு போச்சு இந்த 2 இடம். அப்போ எப்படிப்பட்ட யோகம் பாருங்க. ஆக ஒரு பிரம்மாண்டமான வருமானம், நல்ல பதவி, நல்ல புகழ், அந்தஸ்து, அரசியல் பதவி, சொந்த தொழில், வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் அப்படியே கொட்டி தருகின்ற யோகம். அதான் தங்க பொக்கிஷம். தங்கமாக கொட்ட போகுது, பொக்கிஷம் பொங்கி வரப்போகுது. தங்க பொக்கிஷம் உங்களை தேடி பொங்கி வரப்போகுது. அப்படி ஒரு ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடம் மிகப்பெரிய உயர்வு, அந்த உயர்வுக்கும் மிகப்பெரிய உயர்வு ஸ்தானம் தான் 9ஆம் இடம். அப்படி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவி, ஒரு ஆன்மீகத்தில் அதாவது ஒரு பெரிய ஒரு கோயில் நிர்வாகத்தில் பொறுப்பு, ஒரு அரசாங்கத்தில் பெரிய பதவி, ஒரு அரசியலில் பெரிய பதவி, ஒரு நாடாளக்கூடிய தகுதி, இப்படியெல்லாம் ஒரு சுப்பீரியர் பதவியாக ஒரு ஹைகோர்ட் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஒரு தலைமை நீதிபதி, அதே நேரத்தில் ஒரு பேங்க்கில் மாநில நிர்வாக இயக்குனர், மாநில டைரக்டர், பேங்க்கில் டைரக்டர், மாநில டைரக்டராக இருக்குது. இப்படிலாம் பதவி தரக்கூடிய ஸ்தானம் தான் இந்த ஸ்தானம். அப்படிப்பட்ட 9ஆம் இடம் உயர்வான ஸ்தானம். ஒரு 5ஆம் அதிபதி இன்னொரு 9ஆம் திரியோணாதிபதி இன்னொரு திரியோணாதிபதியில் போய் உட்கார்றாரு. ஒரு திரியோணாதிபதி இன்னொரு திரியோணத்தில் உட்காராரு.
அப்போ எங்களுக்கு பலன் சொல்லும்போதே அவ்வளோ ஆர்வமாக இருக்கும், அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான பலன்களை பெறக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர். அதுக்காகத்தான் தங்க பொக்கிஷம் உங்களை தேடி வரப்போகுதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவான் முதல்ல உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் நினச்ச மாதிரி சம்பாதிக்கலாம், நினச்ச மாதிரி உத்தியோக உயர்வு கிடைக்கும், நினச்ச மாதிரி கல்யாணம் முடியும், நினச்ச மாதிரி வாழ்க்கை கூட்டு தொழில் அமையும். அதாவது நினச்ச மாதிரி நல்ல சம்பாத்தியம், பண உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து ஒரு பார்க்கக்கூடிய இடம் என்ன? உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 3ஆம் இடம், அதாவது உங்களுக்கு மகர ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முயற்சிகள், உங்களுடைய எடுக்கப்படுகின்ற முயற்சிகள், எண்ணங்கள், பயணங்கள் மூலம் லாபம் வரும், பயணங்கள் மூலம் வருமானம் வரும், சகோதரர் மூலம் நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு வாகன யோகங்கள், பயண யோகங்கள், உங்கள் சுய முயற்சிகள், ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானமாக அமைஞ்சிடும் இந்த 3ஆம் இடம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3ஆம் இடம் அதாவது உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம். அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய பார்வை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடகத்தில் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய புண்ணிய ஸ்தானத்தை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். கடகத்தில் உச்சம் பெற்ற குரு அது அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்டரி யோகம், எவ்வளவோ வருஷங்கள் சொத்து கிடைக்காத ஒரு பூரிய சொத்து, நல்ல குழந்தை பாக்கியம், குழந்தையே இல்லாததுக்கு குழந்தை பாக்கியம், மிகப்பெரிய பதவி, பேர் புகழ், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் அப்படியே தங்க புதையல் மாதிரி கொட்டி தரும். புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் குரு பயிற்சின்னு அற்புதமான பலன்கள். இருக்கிறதுலே சூப்பர் சுப்பீரியர், அற்புதமான யோகம் விருச்சிக ராசிக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த குரு பயிற்சியின் மூலம் அந்த பலன்கள் சிறப்பாக அமைமான்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதுதான் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது முன்பதிவு.